அப்படி போட்டேன்னு வச்சுக்க காலையில் நல்லா ஈஸி தானே இருந்தேன். அதுக்குள்ளே சாந்தி சொல்கிறா பூந்தி சொல்கிறான்னு இப்போ நல்லா இருக்கிற குடும்பத்தில் சண்டை உருவாக்குறீங்க நீங்கள். 60 பவுன் வச்சுன்னுக்கிற எதனா நல்லதுக்கு எடுத்து போனால் போட்டுன்னு வராளா? எங்கே காதில் போட்டோம் கழுத்தோட எடுத்துருவோம், கழுத்தில் போட்டோம் கழுத்தோட எடுத்துருவோம், ஒன்றும் இல்லாமல் தானே வரா. அப்படி தான் வீட்டில் வச்சிருந்தாலும் நிம்மதியாக படுத்து வராளா? எங்கே தூங்குமா தலைமையில் கல் போட்டு இருக்கிற நகைலாம் தேடிட்டு போயிடுவோம் பயத்தோடு இருக்கிறான். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு விருப்பப்பட்டல நகை போடுறதில்ல. கூடி உட்காந்து பேசும்போது பீத்திக்கிறதுக்காக தான் இப்போ நீங்கள் இருக்கிறவங்களுக்கு டார்ச்சர் பண்ணி நகை வாங்குறீங்க. இப்படி கூடி உட்காந்து பேசி தான் நகையோட வேலை இவ்வளோ ஏற்றி வச்சுருக்கீங்க. ஏன் காதில் போட்டுங்கிறதுல நகை மாதிரி தெரியா? போட்டு ரப்புணுமா கிலோ கணக்கில் 1.5 லட்சமா இப்போ ஒரு பவுனு. பவுனு 30,000க்கு இருக்கும்போது மட்டும் எடுத்து தள்ளிட்டியா? ஆற தெரியாதவன் மேடை போனாலும் நானா எடுத்து கொடுக்கறதுக்கு கையில் அவளினாலும் பேச்ச பாரு. சாந்தி கொடுத்து வச்சுவேன். அவன் புருஷன் தங்கமானவன், அதுக்கு தான் தங்கமா வந்து எடுத்துடுறான். எனக்கும் வந்து வாட்ச் இருக்குது பேரு பேச்சு மட்டும்தான்.